இருக்கிறார்கள். கடைசியாக என் தந்தையை பற்றி ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, நாங்கள் மண்பை குடும்பம், எனக்கு இந்த இல்மு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா என் தகப்பனாருடைய பிளட்ல உங்கள் ஊரில் சாப்பிட்ட, உங்கள் மதரசாவில் சாப்பிட்ட ஹக்கில் இருந்துதான் என் தகப்பனாருக்கு இல்மு கிடைச்சது. அதன் வழியாக, அந்த இரத்தத்தின் வழியாகத்தான் எனக்கு இந்த இல்மு கிடைச்சிருக்கு. சகோதரர்களை, ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மரணிக்கிற நேரத்தில் அடுத்த வாரம் மௌத்து, நாங்க மதரசாவுக்கு தான் வந்தோம். நான் தான் கார் ஓட்டிட்டு வந்தேன். எங்க அத்தா பக்கத்துல உட்காந்தாங்க. அசரத்தை பாக்குறதுக்கு வந்து இறங்கி ரூமுக்குள்ள போக முடியல. ஏன் அசரத் இவ்வளவு கஷ்டத்துல வந்தீங்க? அசரத்து கேட்டாங்க. போய் உள்ள உட்காந்து அசரத்து எவ்வளவு சாப்பிடுங்க நாங்க மாட்டேன்ட்டாங்க. எங்க அத்தா இது ஒரு உண்மை, மாட்டேன்ட்டாங்க. கடைசியில கார்ல ஏறின பின்னாடி சொன்னாங்க, அந்த முக்குக்கு போப்பா அப்படின்னு. அந்த இடத்துல திருப்பி அங்க ஒரு புரோட்டா கடை இருக்காங்க, நிப்பாட்டு. நான் சொன்னேன், அசரத்து நல்ல சாப்பாடு தரேன்னாங்க. அதை விட்டு போட்டு புரோட்டா கடைக்கு கூட்டிட்டு வந்து உடம்பு சரியில்லாத போய் இதை சாப்பிடுவாங்கிறீங்களே. எம்மாட்ட சொன்னா, நீ இருறா பேசாம அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி கண்ணாடி இறங்கி நாங்க இருக்கலாம் 2 புரோட்டாவை ஆணை ஊற்றி கொண்டாடினாங்க. சார், இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மற்ற எந்த படிப்பு படித்தாலும் இது கிடைக்காது சார். ஒவ்வொரு எங்க காலேஜ்ல படிக்கிறவன் MA BAன்னு பட்டத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் உங்கள் ஊரில் ஓதிய பிள்ளைகள் உங்கள் ஊரினுடைய உணவை, இரத்தத்தை, பேரை, சதையை, இந்த மதரசாவை காலம் முழுக்க சுமக்கிறார்கள். காலம் முழுக்க சுமக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னாடி அவங்க பிள்ளை சுமக்குது. மண்பை எங்க போனாலும் நிர்வாகிகளே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். நீங்கள் சாதாரணமான பணிகளை செய்யவில்லை, இறைவனுடைய பொருத்தத்திற்குரிய பணிகளை செய்கிறீர்கள். இந்த ஊரிலே பரக்கத்தை அதனால் அல்லாஹ் கொட்டுகிறார். அந்த 2 புரோட்டா வாங்கிட்டு 2 வாய் தான் சார் வச்சாங்க, உள்ள இறங்கல. அதுக்கு மேல கண்ணுக்குள்ளே நிக்குது. இந்த சால் நான் ஊரட்டுமே. நான் சொன்னேன், உங்களுக்கே உடம்பு சரியில்லை தான் ஏன் சாப்பிடு. கடைசியில ஒரு கொஞ்சோண்டு சாப்பிட்டு என்கிட்ட கொடுத்து, நீ இதை சாப்பிட்டுருங்க. எங்கள் தகப்பனாருடைய ஆரம்ப உணவு உங்கள் மதரசாவிலிருந்து எப்படி ஆரம்பித்ததோ, இறப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக அவர்கள் கடைசியாக சாப்பிட்ட உணவும் இந்த லால்பேட்டையினுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். சகோதரர்களே, நான் நன்றியோடு இருக்கிறேன். இன்னைக்கு வந்த இந்த நிகழ்ச்சி இருக்க, எனக்கு ஒரு அஜர்த்து பார்த்துட்டாங்க, சொன்னாங்க திருச்சியில, உங்க பேர் போட்டிருந்துச்சு அஜித்து, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முதல்வர்களை, வயசுல மூத்தவங்களை தானே கூப்பிடுவாங்க, நீங்க ரொம்ப சின்ன பையனாச்சா, உங்களை போய் தெரியாம கூப்பிட்டுருக்காங்களேன்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், எங்க வாப்பான்னு தான் கூப்பிடுவேன். எங்க முதல்வர் என் தந்தைக்காக வேண்டி என்னை இங்கே நிற்பாய், நான் இல்லை, என் தந்தையினுடைய ரூஹுக்காக இங்க வந்து நிற்கிறேன். இங்கே நிற்கிற ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷப்படுகிறேன். காலம் முழுக்க எங்கள் குடும்பம் உங்கள் ஊருக்கு துவா செய்யும். அல்லாஹ் இந்த துவாவுடைய பரக்கத்தை எங்களுக்கும், எங்கள் குடும்பத்துக்கும், உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்துக்கும், உலக முஸ்லிம்களுக்கும் தந்தருள் புரிவானாக. உலகம் உள்ளவரை இந்த புகாரியினுடைய மஜ்லிஸ் இந்த ஊர்ல தொடர்ந்து நடக்கணும். அதனுடைய பிரதிபலன்களை நீங்கள் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். சந்ததியாக நீங்கள் சுகமாக, ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த இடத்தில் துவா செய்து முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.